எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் செய்ய போகிறேன். கூடவே மசாலா டீ போட போகிறேன். இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். கடையில் அதிகமாக ஒரே ஒரு உருளைக்கிழங்க நிறைய பணம் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. நம்ம வீட்டில் 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கினா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நிறைய நாள் சாப்பிட்லாம். நான் உருளைக்கிழங்க 2 சைடும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிறத ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கட் பண்ணுவேன். அது கடையில் வாங்குற மாதிரியே நீட்டாக அழகாக வரும். பாருங்கள், நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், பார்த்தீங்களா, ஒரே சைஸாக கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் நார்மல் வாட்டரில் போட்டு ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த மாவு தன்மைலாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணியில் போடலாம். நான் 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி பாருங்கள், ரொம்பலாம் கொதிக்க வைக்காதீங்க. நம்ம கை வைக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். ரொம்ப கொதிக்க வச்சா அது ரொம்ப வெந்துடும். அப்புறம் நமக்கு கிறிஸ்பியாக வராது. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கை போட்டு ஒரு 10 நிமிஷம் வைங்க. ரொம்ப வேண்டாம், ரொம்ப வச்சா உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும். நமக்கு வந்து முறுமுறுன்னு வராது. அதனால் நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போட்டாலே அதிகம். போட்டவுடனே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சு எடுத்துருங்க. எடுத்து அதை வடிகட்டிட்டு அதை நல்லா வடிகட்டிக்கலாம். நான் டிஷ்யூ பேப்பரில் எடுத்து போட்டுக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் இருந்தால் போட்டுங்க, இல்லைன்னா ஒரு நல்ல காட்டன் துணி இருந்துச்சுன்னா அதில் போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. அது போட்டு இது ட்ரை பண்ணிங்கன்னா அது நல்லா அந்த தண்ணியெலாம் உறிஞ்சிரும். ஃபஸ்ட்டு அந்த சுடு தண்ணிலேருந்து நம்ம எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். நான் வந்து அந்த துணி வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கா தண்ணின்னு பார்க்குறேன். லைட்டாக தான் இருந்தது, ரொம்பலாம் இல்லை. எல்லாமே டிஷ்யூ பேப்பரே உறிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கடல மாவு போட்டுக்கிறேன். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் இருந்துச்சுனால் அது உரியவும் செஞ்சிடும். கொஞ்சம் நமக்கு முறுமுறுப்பாகவும் வரும். கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் செஞ்ச சமையலோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா அதை ஃப்ரை பண்ணியாச்சு. பக்கத்தில் டீக்கு பால் வச்சுருக்கேன். இப்போ மசாலா டீ போட்டுக்கலாம். நான் பாருங்கள் 2 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா நசுக்கி பாலில் போட்டு பால் கொதித்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். டீ வந்து பார்த்திங்கன்னா டீ தூள் வந்து நான் நிறைய தான் போடுவேன். ஏன்னா டீயில் கலரே வரமாட்டேங்குது. அதே மாதிரி டீயை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வைங்க. அப்போ தான் அது நல்ல கலர் அதில் இறங்கும். டீ தூளோட கலரை கொதிக்க வச்சா தான் இறங்குது அதுக்குள்ளே. அப்புறம் இஞ்சி துருவி போட்டுக்கிறேன். இஞ்சியும் நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீ கொதிக்கும் போதே நீங்கள் சர்க்கரை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கோல்டு பிடிக்காது, இருமல் வராது. பசங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, கடாயில் வந்து அதிகமாக சூடு பண்ணாதீங்க. எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை அதில் போட்டு கொஞ்ச நேரத்தில் எடுத்துருங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க. கொஞ்சமாக வறுபட்டால் போதும். பபுள்ஸ் அதிகமாக வர வேண்டாம். நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன் பாருங்கள். போட்டு ஃப்ரை பண்ணி கொஞ்சமாக ஃப்ரை பண்ணால் போதும், எடுத்துருங்க. நம்ம டபுள் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். டபுள் ஃப்ரை பண்ணால் தான் நமக்கு கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், எண்ணெயில் குப்பெல்லாம் இல்லை, தெளிவாக இருக்குது. லைட்டாக தான் ஃப்ரை பண்ணேன். டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம், எடுத்துக்கலாம். அடுத்த தடவை ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெயிலேருந்து புகை வர மாதிரி இருக்கணும். அப்போது தான் வந்து நமக்கு போட்டோன்னே நல்லா ஃப்ரை ஆகி முறுமுறுன்னு வரும். இப்போ நம்ம வந்து நல்லா எண்ணெய் கொதிக்க வச்சு 2வது தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு சத்தம் வருதா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி நீங்கள் டபுள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கடையில் நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிக்கலாம். நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த எண்ணெய்லாம் அது டிஷ்யூ பேப்பரை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக உப்பும் மிளகா பொடியும் போட்டு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். பசங்கக்கிட்ட சொல்லுங்கள், கடையில் தான் வாங்கணும்னு சொல்லி நம்புவாங்க. சாப்பிட்டு பார்த்து செஞ்சு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் எடுத்து போடும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். டீயும் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் வாங்க. நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்கும் கமெண்ட்டும் பண்ண மறக்காதீங்க.
நன்றி. நீங்களும் ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.